அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது புதுவை தமிழ் பங்கு வர்த்தகம். கொஞ்ச நாளா வீடியோஸ் போட முடியல சில பல காரணங்களால. இனிமே தொடர்ந்து வீடியோ வரும்னு எதிர்பார்க்கிறோம். முதல்ல நம்ம எங்கேருந்து வெட்டுமோ அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். டாப் கெயின்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டாப் லாஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இதான் நம்ம முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தோம் தொடர்ந்து. ஸோ இன்னைக்கு எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் ஏறி இருக்கு, எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் இறங்கி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. கிட்டத்தட்ட 59 இண்டஸ்ட்ரியில 51 இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க பாருங்க, நீங்களே பாக்குறீங்க, 51 இண்டஸ்ட்ரீஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. வெறும் 7 இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் நெகட்டிவ். அதுவும் ரொம்ப பெருசாவும் இல்ல, -0.16, -0.84, 1% கூட பெருசா க்ளோஸ் இல்ல. ஓவரால் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லாமே நல்ல பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அதுலயும் முக்கியமா ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அதை சார்ந்து உள்ள அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், இல்ல எஃப்எம்சிஜி, டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸும் ரொம்ப டாப்லவே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸா நம்ம பார்க்கலாம். முதல்ல டாப்ல இருக்க இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஃபெர்டிலைசர் அண்ட் ஆக்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். இதுதான் இன்னைக்கு டாப் மோஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎஃப் 16% க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபேக்டும் 16.67, ரெண்டுமே கிட்டத்தட்ட க்ளோஸ் தான். இன்னைக்கு டெய்லி சேஞ்சில் பாத்தீங்கன்னா ஃபேக்ட் தான் அதிகம். ஆனா நேத்தியுடைய க்ளோஸை விட அதிகம்னு பாத்தீங்கன்னா ஆர்சிஎஃப் அதிகம். பட் எனிவே எல்லா ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸும் இன்னைக்கு ரொம்ப அதிகமா க்ளோஸ் ஆயிருக்காங்க. இதுல இருக்க ஸ்டாக்ஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஆர்சிஎஃப், ஃபேக்ட், என்எஃப்எல், மெட்ராஸ் ஃபெர்டிலைசர், சாம்பல் ஃபெர்டிலைசர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 36 இண்டஸ்ட்ரீஸ் ஃபெர்டிலைசர்ல மட்டுமே இன்னைக்கு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. வெறும் 3 இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் சர்வீசஸ், டைவர்சிஃபை மெட்டல்ஸ்ல ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருக்கு, ட்ரிச்காப் அண்ட் வேதல். ஸோ அது டாப்ல வந்துட்டு இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ், இதுதான் அதுக்கு அடுத்த டாப்ல இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ். அதுல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 89 ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அது போக மீதி வெறும் 16 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் 5வது ரேங்க்லயும், மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ் ட்ரேடிங் 6வது இடத்துல இருக்குது. அதுக்கு அடுத்து நம்ம டாப் லாஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போயிடுவோம். டாப் லாஸ்ல கடைசியில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எது ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டெக்னாலஜி. ஆக்சுவலா இது ஒன்றும் அவ்வளவா குறையில. பேடிஎம் அண்ட் பாலிசி பஜார் லைட்டா பாசிட்டிவ் க்ளோஸ் இருந்தாலும் சுவிதா, இன்ஃபிபீம், ஆக்ஸ்ட்ரா போன கம்பெனிக்கு கொஞ்சம் மைனஸ் இருக்கிறதுனால இது 0.84% தான் குறைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் எக்யூப்மெண்ட்ஸ் 2வது இடத்துல இருக்குது. 3வதா பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். பிகாஸ் அதுல ஒரு 4 இண்டஸ்ட்ரி மட்டும்தான் பாசிட்டிவ்லயும், மீதி எல்லாமே நெகட்டிவ்ல போனதுனால இன்னைக்கு நெகட்டிவ்ல க்ளோஸ் இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப நல்லா ரேலி ஆச்சு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் கரெக்ஷன்ல இறங்கி இருக்கு. அதுக்கு அடுத்தது எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ், டைவர்சிஃபைடு எஃப்எம்சிஜி. இது எல்லாமே இப்போ கொஞ்ச நாளா சரிஞ்சுக்கிட்டு வர்றதுனால இது டாப் 3ர்ட்ல இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் இறங்கி இருக்கு. இதுதான் டாப் கெயின்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டாப் லாஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். இது தவிர இண்டிவிஜுவலா எந்தெந்த ஸ்டாக்ஸ் இன்னைக்கு இறங்கி இருக்கு ஆர் இண்டிவிஜுவலா என்னென்ன ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்களே பாக்குறீங்க டாப் கெய்னர்ஸ், ஓவராலா கெய்னர்ஸ் பாத்தீங்கன்னா அமாங் 1928 ஸ்டாக்ஸ் மொத்தமா இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு என்எஸ்சி மார்க்கெட்ல மட்டும். அதுல 1031 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ்லயும் 897 ஸ்டாக்ஸ் நெகட்டிவ்லயும் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதுல நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறது இல்ல. டாப் 20 கெய்னர்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா 20.05% க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா நேத்தில இன்னைக்கு அவ்வளவுதான் போக முடியும், லிமிட் அவ்வளவுதான் இருக்கு. ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஸ்டாக் அது ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அது ஃபர்ஸ்ட் ரேங்க்லயும். ஆர்சிஎஃப் செகண்ட் ரேங்க், அதுவும் ஃபெர்டிலைசர் ஸ்டாக் தான். 3வதா என்எஃப்எல் 3rd ரேங்க்ல ஃபெர்டிலைசர். ஆக்சுவலா இந்த இண்டஸ்ட்ரி தான் டாப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓவரால் ஸ்டாக்ஸ் பார்க்கும் பொழுதும் இந்த 3 கம்பெனிஸ் தான் ஃபெர்டிலைசர்ல இருந்து டாப் கெய்னர்ஸ்ல இருக்குது. அண்ட் 4வதா பாத்தீங்கன்னா ஹிபாக் இந்தியா, டைஸ் அண்ட் பிக்மெண்ட் இண்டஸ்ட்ரியில 18.7% வந்திருக்கு. அதுக்கப்புறம் அகைன் 5வது ரேங்க்ல பாத்தீங்கன்னா ஷாம்பல் ஃபெர்டிலைசர்,
ஃபெர்டிலைசர் கம்பெனில இருந்து திரும்பி 18% ஏறி இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நான் இப்போ படிக்க போறதில்ல, உங்களுக்கு லைட்டா ஒரு கிளான்ஸ் காட்டிடுறேன். ஸோ இதெல்லாம் டாப் கெயின்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ டாப் லூசர்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல 10% இறங்கியிருக்க ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ட்ரெக். இது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பதி எஃப்எல். இது என்ன தெரியலையே, ஒரு நிமிஷம் இது என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, திருப்பதி ஃபோர்ஜ் லிமிடெட் இந்த கம்பெனி தான். ஓகே ஓகே ஓகே, ஏற்கனவே ஒரு கேப் அப்ல ஓபன் ஆயிருக்கு, ஆனா திரும்ப அதுக்கப்புறம் நல்லா இறங்கிடுச்சு. ஓகே, சோ திருப்பதி ஃபோர்ஜ் லிமிடெட் பாத்தீங்கன்னா டாப் லூசர்ஸ்ல செகண்ட் ரேங்க்ல இருக்குது. ஏன்னா 10%ல க்ளோஸ் ஆயிருக்குன்றதுனால இது இன்னைக்கு டாப் லூசர்ஸ்ல இருக்கு. ஆனா ஓவராலா இந்த கம்பெனியை பாத்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. ஆக்சுவலா அப் ட்ரெண்ட்னா சாதாரண அப் ட்ரெண்ட் இல்ல, செம்ம கேப் அப்ல ஓபன் ஆயிருக்கு. ஒரு ட்ரெண்டே இல்ல, எங்கேயோ மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆனா இது கொஞ்சம் ரிஸ்க் தான். இவ்வளவு மேல இருந்தா கண்டிப்பா சரிஞ்சு ஒரு கரெக்ஷன் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சாதாரணமா நடக்கும். ஆனா இந்த கம்பெனி எப்படி நடக்க போகுதுன்றது யாராவது ஒருத்தர் வாட்ச் பண்ணாதான் தெரியும். நாங்க இனிமேல் தொடர்ந்து இதை பார்த்தோம்னா இது என்ன நடக்குதுன்றதை நாங்க சொல்றோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யூனோ இந்த இது இருங்க, இது என்னன்னு பாத்துருவோம். ஓகே, யூனோ மிண்டா லிமிடெட் இதுதான் வந்து இன்னைக்கு ஒரு கரெக்ஷன்ல இறங்கி இருக்கு. அகைன் இந்த ஸ்டாக்கையும் பாருங்க. இது ஆக்சுவலா எனக்கு தான் ஒரு விஷயம். டாப் கெய்னர்ஸ் விட டாப் லூசர்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப் ட்ரெண்ட்ல ஏறிக்கிட்டு இருக்கிற ஸ்டாக் ஏதாவது ஒரு கரெக்ஷனுக்கு இறங்கி வருதுன்னா அதை நம்ம வாங்கலாம். அதுவும் பாருங்க, இது ஆக்சுவலா வந்து லூசர்ஸே கிடையாது. நேத்திக்கு வச்ச க்ளோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1055 ரூபாய் 75 காசு. அங்கிருந்து ஓப்பன் ஆகும் போதே 1186, ஒரு 190 பாயிண்ட் மேல கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு இறங்கும் போது 1079க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அப்பவுமே அது நேத்தி வச்ச க்ளோஸை விட ஒரு 24 பாயிண்ட் அதிகம். சோ டாப் லூசர்ஸ் சொல்லலாமே தவிர இதுவுமே வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இன்னும் கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கிற ஸ்டாக் தான். இது என்னன்றதை கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இது தவிர மீதி பாத்தீங்கன்னா இதுதான் இன்னைக்கு டாப் லூசர்ஸ் இருக்கிற கம்பெனி. இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுப்போம். இதுக்கு போக போக டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் எப்படி இடம் மாறுது, இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஏறுறதுக்கும் தனித்தனியா அந்த ஸ்டாக்ஸ் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா, எந்த ஸ்டாக்கை நம்ம எப்படி வாங்கலாம், எதை யோசிக்கலான்றத பத்தி இன்னும் விவரமா நாங்க அடுத்து வர வீடியோஸ்ல பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட தெரிஞ்ச யாருக்காவது உதவுன்னு நினைச்சீங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனல் புதுவை தமிழ் பங்கு வர்த்தகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த ஒரு வீடியோக்காக காத்திருங்க. நன்றி, வணக்கம்.